அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ஹோம் யூஸுக்கு ஒரு கிளாரிட்டியான ஆடியோ, அதே மாதிரி உங்களுக்கு லோ ப்ரைஸ்லேயும் வர மாதிரியான ஒரு ஆம்ப்பு. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் சார்ஜரில் 5 வோல்ட்டுக்கு ஐசியில் இருந்ததை 2 ஸ்பீக்கரில் கொடுத்து சின்னதாக செஞ்சுருக்கோம். பழைய வீடியோஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு லோ ப்ரைஸில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் செஞ்சுருக்கோம். கிளியரான ஆடியோ இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆடியோ எதுவும் ப்ளே பண்ணி காட்ட போகிறதில்ல, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடுது. யாருக்கும் இதனுடைய ஆடியோ மற்ற டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 இன்ச்சு ஸ்பீக்கரு, 4 6 இன்ச்சு ஸ்பீக்கர் வேணாலும் இதில் லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு லோட் பண்ணதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு 100 வாட்ஸுக்கான ஸ்பீக்கர் பாக்ஸில் வந்து இதில் நான் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ தெளிவாக இருக்குது. லேசாக ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஸ்பீக்கர்ஸில் இந்த ஐசியை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சஜஸ்டபிள் கிடையாது. ஒரு 10 வாட்ஸு 15 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு டியூட்ரு போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அது கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிக்கிங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அளவாக கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கும், கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஆம்ப்ளிஃபையர் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு பாட்டு உங்களுக்கு நீட்டாக கேட்கணும் அப்படின்னா, லோ ப்ரைஸில் வேணும் அப்படின்னா, கடையில் விற்கிற உங்களுக்கு அந்த லோ ப்ரைஸில் இருக்கிற ஐசிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி இருக்காது, வால்யூம் ஏற்றும் போது கரகரன்னு கத்தும். அதே மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் இதை பொறுத்தளவில் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதை கம்பேர் பண்ணும்பொழுது. அதே மாதிரி கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும், டீசெண்டான ஆடியோ ரிசல்ட் இருக்கும். இதில் இன்புட்டுன்னு எடுத்திங்கன்னா யூஎஸ்பி, எஸ்டி கார்டு, ப்ளூடூத்து, இந்த இடத்துட்ட ஆக்ஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் வந்து 2 விதமான ரிமோட்டு கொடுத்துரும். ஒன்று வந்து இந்த மாதிரி பெரிய ரிமோட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் போர்டோட வரக்கூடிய இந்த ரிமோட் ஒன்று, 2 ரிமோட்டு கொடுத்துருவோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆடியோ செட்டப்ஸில் சின்ன ஸ்பீக்கர்ஸில் கேட்குறீங்க அப்படின்னாலும் டிவிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிவிக்கு அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சிங்கிள் பின்னில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் மோடு மாற்றும் பொழுது இதில் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். எல்இடி டிவி யூஸ் பண்ணும்பொழுது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ராப்ளம் வந்திருக்கும். அது ஸ்பீக்கர் மாற்றணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டு ஹையாக போகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளார இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஆடியோ கிளாரிட்டியாக கேட்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி காம்பேக்ட் சைஸ் தான், 1313 கேபினெட் தான் உங்களுக்கு போட்டிருக்கிறோம். சைஸை பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப சின்னதான ஆம்ப்ளிஃபையரு. இதில் உள்ள ஐசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வோல்ட் எஸ்எம்பிஎஸில் தான் ஒர்க் ஆகுது. இருந்தாலும் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் ஸ்பீக்கரை சவுண்டு வச்சு கேட்டால் ஒரு டீசெண்டான ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு அவுட்புட் இருக்குது. 5 வாட்ஸ் தான் அவுட்புட் வெளியில் வரும். பட் ஆனால் ஆடியோ வந்து 100 வாட்ஸ் ஸ்பீக்கரை, 6 இன்ச்சு ஸ்பீக்கரை, 8 இன்ச்சு ஸ்பீக்கரை தெளிவாகவே உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுது. ஸோ அதனால அந்த மாதிரி சஜஸ்டபிள் கிடையாது, அதுக்கு உண்டானதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ இதனுடைய பேக் சைடு பார்த்திங்கன்னா 4 சாக்கெட்டு கொடுத்துருக்குறோம். அதாவது 4 ஸ்பீக்கர் விட்டு 2 சாக்கெட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட், இது ரைட் லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கான வால்யூம் கண்ட்ரோலு இந்த இடத்துல இருக்குது, ரைட் சைடுக்கு இருக்கிறதுக்கான வால்யூம் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ளார என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரில் மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலு. 2 கிளாஸ் டி போர்டு, ஒரு எஸ்எம்பிஎஸ்ஸு. இதில் வந்து 7 ஆம்ஸ் அவுட்புட் வரும். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேபினெட்டுக்குள்ளார வைக்கிற அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு காம்பேக்டாக இருக்குது. இதிலேயே உங்களுக்கு 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் டி போர்டு போட்டு செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் வாட்ஸ் அவுட்புட்டு உங்களுக்கு சேர்ந்து வரும். பட் ஆனால் பட்ஜெட்டுங்கிறது இதோட அது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும், ரேட்டு கொஞ்சம் கூட வரும். கேட்ட கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து கம்மியாக இருந்தால் போதும், தெளிவாக இருந்தால் போதும், அவ்வளோதான் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் எதுவும் லோ பட்ஜெட்டில் வேணும், அதே மாதிரி காம்பேக்ட் சைஸில் வேணும் அப்படின்னாலும் வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி தேவைப்படுறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்படுது, வீட்டுக்கு ஹோம் தியேட்டர்ஸ் வைக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, இல்லை ப்ரைஸு, இல்லை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா
நம்மளுடைய பழைய வீடியோஸை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சுக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் இல்லாட்டினா டைரெக்ட் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். இல்லாட்டினா டைரெக்ட் கால் பண்ணுங்கள். அது என்ன ரேட்டு என்ன டீட்டெயில்னு பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.